The rotated transition widget. ஸோ இந்த ரொட்டேட்டட் டிரான்சிஷன் விஜெட்னா என்னன்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. அதை ரொட்டேட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. அது டிரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ இதுதான் ரொட்டேட்டட் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஐகான் இமேஜ் கூட வந்து ஃப்ளோ பண்ணிடலாம். நம்ம ஃப்ளட்டர் ஐகான் வச்சு நம்ம வந்து எப்படி ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலி இது ஒரு அனிமேட்டட் ப்ராசஸ் கீழே வரதால நம்ம அனிமேஷனுக்கான பேசிக் கோடு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள போய் நம்ம எப்படிலாம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அனிமேட்டடான பேசிக் ப்ரோக்ராம் இதுதான். நம்ம நிறைய அனிமேஷன் கண்ட்ரோலிங் பார்த்ததுல நம்ம இதுதான் வந்து பேசிக்கா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் வந்து லாஸ்ட்ல ரிப்பீட்டட் ரிவர்ஸ் கீழ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் ஃபைனல் அனிமேஷன் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா கர்வ்ட் அனிமேஷன் மூலியமா வரும். இது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். ஒரு அனிமேஷன் வந்து கர்வ்டு மூலியமா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுறதுக்காக யூஸ் பண்ற பாராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன யூஸ் பண்றேன்னா, பேரண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து டிக்ளேர் பண்றதுக்காக யூஸ் ஆகும்னா, இந்த கண்ட்ரோல் வந்து அனிமேஷன் கண்ட்ரோல் டிக்ளேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை 2 பாராமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு பேரண்ட் கண்ட்ரோல், இன்னும் வந்து கர்வ் கண்ட்ரோலிங்காக யூஸ் பண்றோம். ஸோ இந்த கர்வ் எதுக்காக யூஸ் பண்ணா, எஸ் இன் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கர்வ் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணா, இது வந்து ஒரு அனிமேஷன் அப்ளைட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கான இது. ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நார்மலா நம்ம வந்து டிஸ்போஸ் யூஸ் பண்றோம். எதுக்குன்னா லீக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டிஸ்போஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம வந்து நம்மளோட விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இதுல நான் என்ன டிக்ளேர் பண்ணா, ரொட்டேஷன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ இது வந்து டெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். டர்ன்ஸ். ஸோ என்ன மாரி டர்ன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த டர்ன்ஸ் வந்து அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ என்னோட நான் குடுக்குற அப்ளிகேஷன்ஸ் ஒரு பேடிங் மூலியமா உங்களுக்கு விசிபிள் ஆகணும். ஸோ பேடிங்ல நான் வந்து என்னோட பேடிங் வந்து 8ம் நான் என்ன டிஸ்ப்ளே பண்ணா ஃப்ளட்டர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ ஃப்ளட்டர் லோகோ தான் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் வந்து பேசிக்கா இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட். பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கான அவுட்புட் வந்து வியூ ஆயிடுச்சு. ஸோ இதான் உங்களோட பேசிக்கான அவுட்புட். ஸோ வந்து நம்ம என்ன குடுத்தோம்னா, அனிமேட்டட் ஃப்ளட்டர் குடுத்ததால, இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம கிரியேட் பண்ற ஃப்ளட்டர் இமேஜ் தான். அதுல நம்ம இந்த பொசிஷன் குடுத்ததால மட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் மூலியமா உங்களுக்கு அனிமேஷன் வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. இது வந்து டர்ன்ஸ் ப்ராப்பர்ட்டிய வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு டர்ன் வந்து குடுத்துருக்கோம். 360 டிகிரிக்கு டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ எப்படி வருதோ, அது போலயே உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். இது ஜஸ்ட் நம்ம இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு 2 லைனும் நெக்ஸ்ட் இது மட்டும் ஆட் பண்ணா மட்டும் போதும். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து அவுட்புட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்.